நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் 11.9% அடைந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். அப்போது மகப்பேறு இறப்பு விகிதம் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் மிக குறைவாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் பொறியியல் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டில் பயின்ற மாணவர்களுக்கு கல்வி விடுதி கட்டணமாக 1,512 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவித்தார். நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் 41% பெண்கள் தமிழ்நாட்டில் பணிபுரிவதாக பெருமிதம் தெரிவித்த தங்கம் தென்னரசு பணிபுரியும் மகளிருக்காக அவர்கள் பணிபுரியும் இடங்களிலேயே குழந்தை காப்பகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இன்று பல்வேறு துறைகளில் நாட்டிலேயே பெருவளர்ச்சி பெற்று தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மை ஒருபுறம், உலக வர்த்தக சூழலில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகள் மறுபுறம் என சவால்கள் பலவற்றை சந்தித்து வந்த போதிலும் கருவுற்ற தாய்மார்களையும் பச்சிளம் சிசுக்களையும் பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசு முன்னோடியாக செயல்படுகிறது. அரசு மருத்துவமனைகளில் நிகழ்ந்திடும் பாதுகாப்பான பிரசவங்களில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அதனால் மகப்பேறு இறப்பு விகிதம் 1,00,000 மகப்பேருக்கு 35 என்ற அளவிலும், சிசு இறப்பு விகிதம் 1000 சிசுக்களுக்கு 12 என்ற அளவிலும் தேசிய சராசரியை விட மிக குறைவாகவே உள்ளது. பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. துறை வாரியாக நிதி ஒதுக்கீடுகளை அறிவித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கு 13,062 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். மகளிர் விடியல் பயணத்திற்கு 4,000 கோடி ரூபாயும், விளையாட்டுத்துறைக்கு 718 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தொழிலாளர் நலத்துறை 1,996 கோடி ரூபாய், மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 22,090 கோடி, நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 28,827 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தங்கம் தென்னரசு அறிவித்தார். மேலும் பட்ஜெட்டில் தமிழ்நாடு நீர்வளத்துறைக்கு 10,076 கோடி ரூபாயும், எரிசக்தி துறைக்கு 18,091 கோடி ரூபாயும், நெடுஞ்சாலைத்துறைக்கு 21,132 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிரின் பயணச் செலவிற்கான சுமையை குறைத்திடவும், அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்கவும், அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாமல் செல்ல வழிவகுக்கும் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இதுவரை 881 கோடி முறை பாதுகாப்பான பயணங்களை மகளிர் மேற்கொண்டுள்ளனர். இதனால் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு 888 ரூபாய் வரை சேமிப்பை நமது மகளிர் பெறுகிறார்கள், கல்வி பயின்று வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் செயல்படும் மாநில பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகளில் உரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் நோக்கில் 175 கோடி ரூபாய் கொண்ட செயல்திறன் ஊக்க நிதியமும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் சுமார் 1,618 கோடி ரூபாய் செலவில் வெள்ள தடுப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் தங்கம் தென்னரசு பூவிருந்தவல்லி வடபழனி இடையே விரைவில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என அறிவித்தார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பிய நிலையில் திட்டத்தை மறுபரிசீலனை செய்து ஒப்புதல் வழங்க தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் கூறினார். மேலும் பட்ஜெட்டில் வடசென்னையின் வளர்ச்சிக்கு 6,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்தார். தமிழக அரசு சார்பில் சுமார் 13.3 லட்சம் கோடி அளவிற்கு இதுவரை 1,179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 36 லட்சம் வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தொழில் முதலீடுகள் பெருமளவில் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனங்களுடன் 30,000 கோடி ரூபாயில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
4882 கோடி ரூபாய்கள் விரைவில் கப்பல் கட்டும் கொள்கை வெளியிடப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு நாட்டிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் திருநங்கைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் ஊர்காவல் படை பணியில் சேர்ந்து பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் 1.71 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதால் மேலும் கூடுதலாக 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் சுமார் 5200 கோடி ரூபாய் மதிப்பில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே முதன்முறையாக ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்தார். சென்னை, கோவை, மதுரை மற்றும் திருச்சியில் 250 உலகளாவிய திறன் மையங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், தமிழ்நாட்டில் 38 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாடு அரசு சார்பில் புதிதாக 6 வனவிலங்கு சரணாலயங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 6121 கோடி ரூபாய்கள் 12087 புதிய பேருந்து நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் 361 கோடி ரூபாய்கள் 3673 பேருந்து நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டை தொடர்ந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இடைக்கால வேளாண் பட்ஜெட்டையும் தாக்கல் செய்தார். தமிழகத்தில் 58,000 தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் மண்ணுயிர் காப்பும் திட்டம் மூலம் சுமார் 178 கோடிகள் 21.31 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருப்பதாகவும் கூறினார். நம்மாழ்வார் இயற்கை வேளாண் மையம் கோவையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வேளாண் காடுகள் கொள்கை வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 6048 ஏக்கர் தரிசு நிலங்களில் பல்லாண்டு தோட்டக்கலை பயிர்களும் 52,664 ஏக்கர் தரிசு நிலங்களில் குறுகிய கால வேளாண் பயிர்களும் ஆக மொத்தம் 58,712 ஏக்கர் தரிசு நிலங்கள் தற்போது சாகுபடி செய்யப்பட்டு விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளன. 41,804 ஏக்கர் பரப்பளவு விவசாயிகளின் தரிசு நிலங்களில் உள்ள முட்புதர்களை அகற்றி சமன் செய்து உழுது சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மேட்டூர் அணை கடந்த 5 ஆண்டுகளில் உரிய நேரத்தில் திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக அரசின் நடவடிக்கையால் வேளாண் பரப்பு நிலம் 3 லட்சம் ஏக்கராக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்க 4,5 கோடி ரூபாய் மானியம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயத்திற்காக மும்முனை மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்கு 33,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் வேளாண் இடைக்கால பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேழ்வரகு உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்தார். தமிழக அரசின் இடைக்கால வேளாண் பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் வாசித்த அவர், உர விதைகளை வழங்க 1000 உழவர் நல சேவை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். எண்ணெய் வித்து பரப்புகளை அதிகரிக்க 229 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் விவசாயிகளின் பம்பு செட்டுகளுக்கான மானியம் 7.50 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். மேலும் வேளாண் இயந்திரமாக்கல் திட்டத்தின் கீழ் சுமார் 77,499 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பயிர் சேதங்களுக்கு சுமார் 22,000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டிருப்பதாக வேளாண் இடைக்கால பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் இடைக்கால பட்ஜெட்டை வாசித்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், கடந்த 5 ஆண்டுகளில் 15 புதிய உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சுமார் 46 கோடியில் உழவர் சந்தைகள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். 27 கோடி ரூபாயில் விவசாயிகளுக்கான குளிர்பதன கிடங்குகள் அமைத்ததோடு மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறிய அமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளில் பயிர் சேதங்களுக்கு சுமார் 22,000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார்.